ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 30 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யார், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இட்ஸ் மீ ஷேஷு. நான் பார்த்தீங்கன்னா இந்த 30 டேஸ் 5 AM மேக்கப் சேலஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோகிராஃபி ரிலேட்டடாக, ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக, ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஸ்டார்ட் அப்ஸ் ரிலேட்டடாக, பேஷன் ரிலேட்டடாக அண்ட் டே டு டே லைஃப்பில் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அந்த மாதிரி திங்ஸை நான் இந்த சேனலில் வந்து கண்டென்ட்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு, இந்த சேலஞ்சில் நான் என்ன பிளாக்கர்ஸ் அண்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் இது மூலிமா எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற திங்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த சேலஞ்சை பற்றி சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் எழுந்து போகணுமான்றதே வந்து ஒரு பெரிய மலையாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு புஷ் கொடுத்து நம்ம வந்து வேக்கப் ஆகிட்டு இன்றைக்கி இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு எழுந்துட்டா போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக வந்து அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்டு போக போக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோம். அண்ட் மிடில் கொஞ்சம் வந்து லோ ஆகிறது எல்லா திங்ஸ்லுமே வந்து அது காமன் தான். அது லோ ஆனாலும் அதுலேயே நம்ம உட்காந்துடாமல் அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரணும் அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை இதுவே ஓகே அப்படின்ட்டு நம்ம லோவாகவே உட்காந்துட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, பர்சனல் திங்ஸு, வீடியோ எடிட்டிங், இது இல்லாமல் தூக்கம், இது எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் ரொம்பவே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணோம். அண்ட் போக போக நிறைய திங்ஸ் வந்து இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். நிறைய பிளாக்கர்ஸ் ஃபேஸ் பண்ணோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இதை முடிக்கிறதுக்குள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃபுக்கு தேவையான தாட்ஸை சில வீடியோஸில் ஷேர் பண்ணேன். பார்வை ஒன்று தான், பார்க்கும் விதம் வேறு. அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பார்க்குற விஷுவல்ஸை, நான் பார்க்குற அந்த ஒரு சினாரியோவை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக சினிமேட்டிக்ஸாக சில வீடியோஸை வந்து நம்ம கொண்டு போயிருப்போம். அதுக்கப்புறமா என்ன உங்களுக்கு வேல்யூபிளாக கொடுக்குறது, என்ன விஷயத்தை நான் காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஷார்ட் ஃபார்முக்காக கன்வெர்ட் பண்ணேன். லாங் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணுறதுக்கு அண்ட் எடிட் பண்ணுறதுக்கே வந்து 1 டே வந்து எனக்கு போயிடுச்சு. இதுக்கிடையில் என்னோட ஒர்க்குக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நானுமே ஒரு சோலோ கிரியேட்டர் தான், அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். அதே நான் விளாகாக பண்ணுற போது சோலோ விளாகர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாட்ஸ்அப் சொல்லியே ஆகணும். ஏன்னா சோலோவாக விளாக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. தனியாக கேமராவை எடுத்துக்கிட்டு அவங்களே ஷூட் பண்ணிக்கிட்டு அதை எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதில் தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணுருவாங்க, கேமரா பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு இன்னும் பயமாக இருக்கும். அண்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் என்னென்னா, இந்த சேலஞ்சை பண்ணும்போது மார்னிங்காக நம்ம சீக்கிரமாக எழுந்துருமா. ஸோ அதனால் டைம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே லேசியாக டயர்டாக ஃபீல் ஆகும். ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒர்க் பண்ண உட்காந்தனா சரியான தூக்கம் வருங்க, தள்ளாடும். போக போக பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு அப்படியே செட் ஆகிடுச்சு. எப்படியோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் அண்ட் பிளாக்கர்ஸ்க்கு ஒரு சொல்யூஷனாக கண்டுபிடிச்சி அண்ட் இதுலேருந்து நிறைய லேர்னிங்ஸை கற்றுக்கிட்டு ஃபைனலாக இந்த 30 டேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த சேலஞ்ச் மூலிமா நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட பாடி அண்ட் பிரெயினை நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியுன்றதை வந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இனிஷியலாக நம்ம வந்து எப்படி அந்த கான்வர்சேஷனை மேக் பண்ணணும் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, கான்டாக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் நம்மள மாதிரி பேஷனேட்டாக இருக்கிற பீப்புள்ஸ் கூட ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக அமைஞ்சுது. தனியாக ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டேன், தனியாக விளாக் பண்ண கற்றுக்கிட்டேன், சென்னையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். அது ரொம்பவே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதை கற்றுக்கிட்டா போதும், சென்னையில் சர்வே பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு 6 ரூபாயிலிருந்து ஒரு 17 ரூபாய் இருந்தால் போதும், நம்மளால் வந்து சென்னையில் எங்கேனாலும் ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் வந்து நம்ம ஒரு சீரியஸாக பண்ணலாம். இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எப்படி சொல்கிறதுனா, எக்ஸாம் முடியும் போது அந்த லாஸ்ட் எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு ஃபீல் கிடைக்குமே, ஒரு லாங் பெயினுக்கு அப்புறமா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னா அது செம்ம ஃபீலாக இருக்கும். மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அண்ட் மார்னிங்கே சீக்கிரமாக எழுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு டே டைம் வந்து அதிகமாக கிடைக்கும், நிறைய டைம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட்டில் வந்து சீக்கிரமாகவே தூக்கம் வந்துடுங்க. ஒரு 8:30லேருந்து 10:30, 11:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக தூக்கம் வந்துடும். நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன், அந்த மாதிரி இருந்த கேரக்டர் தான். ஸோ மார்னிங் சீக்கிரமாக எழுறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே தூக்கமும் வந்துடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். அப்புறம் சென்னையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நைட் லைஃப் வந்து அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நேச்சரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து அட்டகாசமாக இருக்கும், சரியான வியூ கிடைக்கும். இப்போ மார்னிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸாக இருக்கட்டும், சன்செட்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த க்ளவுடில் இருக்கிற அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். அப்புறமா டிஃப்ரெண்ட்டான ஒரு வந்து கிளைமேட் கிடைக்கும், டிஃப்ரெண்ட்டான வியூஸ் கிடைக்கும் மார்னிங்கில். அதனால் நான் வந்து உங்களுக்கு விஷுவல்ஸாக நான் நிறையா திங்ஸை வந்து காட்டியிருப்பேன். அதுவே வந்து ஒரு ப்ரூஃபாக இருக்கும் இதுக்கு. என்னதான் டிஜிட்டலாக கிளாக்ஸ் இதெல்லாம் வந்தாலுமே நம்ம பிரெயின் கிளாக்ன்றது வந்து ஆதி காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணோன்னா செம்ம ப்ரொடக்டிவாக இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சேலஞ்ச் கூட மார்னிங் வேக்கப் ஆகுறது மட்டும் இல்லாமல் இது கூட வெயிட் லாஸு, வெயிட் கெயின், ஏதாச்சும் பேஷனேட்டாக வந்து இந்த 30 டேஸில் மார்னிங் வேக்கப் ஆகிறோம். அது கூடவே இந்த வந்து
உங்களோட ஃபேஷனுக்காகவோ இல்லை உங்களோட ஃபிசிக்கலுக்காகவோ இல்லை மென்டல் ஹெல்த்துக்காகவோ வந்து ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த 30 days ப்ராக்ரஸ் இருக்குதுங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து அது ஒரு ஷேப் இருக்காது, இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், இது பண்ணணுமான்னு தோணும், கிவ் அப் பண்ணலான்னு தோணும், எழணுமான்ற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் எனக்கு ஆகியிருக்கு. அந்த 30 days கம்ப்ளீட் பண்ணும்போது முடிச்சிட்டோன்றது ஒரு சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் அது கூட ஒரு ப்ராக்ரஸ்க்காக ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வந்தீங்களா, அது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்லடா, நம்மளா இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் எல்லாம் கூட கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை இந்த 1 month விட்டுறாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலில் இதையும் ஒரு பார்ட்டாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா முன்னாடி இருந்த உங்கள் வெர்ஷனுக்கும் இப்போ இருக்கிற உங்களுக்குமே வந்து சரியான டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இந்த 30 days நிறைய திங்ஸை வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்ச் மூலிமா ஒரு கம்யூனிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்த நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸில் நம்மளும் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். வி ஒர்க் டுகெதர். அண்ட் இதுக்கப்புறம் டே லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேன் அண்ட் எப்படி கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறேன், எப்படி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் லேர்ன் பண்ணுற திங்ஸ் அப்கமிங் டேஸில் உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.